எத்தனையோ பேர் குணங்கள் கெட்டு போய் அகலாக்குகள் கெட்டு போய் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தவர்கள் சுபகம் இல்லாமல் எழும்பி தொழும் காட்சி உங்களுக்கு அனைவர்களுக்கும் சூரியன் போன்று தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தான். பெரியார்களே, அன்பர்களே, அவர் எழுதியிருக்கிறார், இரண்டாவது கூட்டம் பாவிகளான ஒரு கூட்டம் அவர்கள் என்னுடன் சேர்ந்ததனால் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டார்கள். நான் கொடுத்த சலுகைகளினால் உருதுவிலே எழுதியிருக்கிறார்கள், இஸ்லாம் கோ சலாம் தேக்கர் பேஸ்கயா, அவர்கள் இஸ்லாத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள். நல்ல நிலையில் சேர்ந்தவர்கள் பாவியானார்கள், கெட்ட நிலையில் சேர்ந்தவர்கள் இஸ்லாம் மதத்தையே கைவிட்டு வெளியிலே போனார்கள். அதனால் இந்த பிரச்சாரம் இருக்கிறதே, இது நல்லதல்ல, இது நல்லதல்ல, முஸ்லிம்களை வழிகெடுக்கக்கூடிய பிரச்சாரம் என்பதை விளங்கி நான் தௌபா செய்து முழுகின்றேன் என்று 25 வருடம் முழங்கியவர் தௌபா செய்து மீண்டிருக்கிறார் என்றால் இது போன்ற எத்தனையோ பேர் இதற்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது போன்ற மாயாஜால வார்த்தைகளை காட்டி பொய்யாக மக்களின் மீது அவதூறுகளை சுமத்தி நல்ல மக்களின் மீது, முஹத்திஸீன்களின் மீது, இமாம்களின் மீது, ஏன் ஜக்கரியா சாஹிபை ஏசுவது உனக்கு லேசி, ஹஜரத் உமரையே வழிகேடன் என்று சொல்லாமல் சொன்னவன் தானே நீ? ஹஜரத் உமர் 20 ரக்காத்து தொழுதிருந்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம் என்றால் அது பித்அத்தான் என்று ஹஜரத் உமரையும் அவருடன் இருந்த சஹாபாக்களையும் பித்அத்வாதிகள் என்று நீ வாய் கூசாமல் சொல்கிறாயே, உனக்கு ஜக்கரியா சாஹிபும் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹஜரத்ஜியும் ஜமாத்திலே போகின்றவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய முஹத்திஸீன்களும் உனக்கு ஒரு பெரிய பொருட்டா? உனக்கு ஒரு பெரிய பொருட்டா? கண்ணியமானவர்களே, அதனால் எனது நோக்கம் அவர்களை அந்த இயக்கத்தில் இருப்பவர்களை ஏசுவதல்ல, இயக்கத்தில் சேர்ந்தவர்களை குறை சொல்லுவது அல்ல. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சேர்ந்திருப்பவர்கள் தெரியாதவர்கள், சேர்ந்திருப்பவர்கள் அப்பாவிகள். நீ குழப்பிக் கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய கோணலான புத்தியினால், வளைந்து போன புத்தியினால் இமாம்களை தூக்கி எறிந்துவிட்டு சுய புத்தியினால் குர்ஆனை விளங்க போனதனால் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை தவறான வழியில இட்டு சென்று கொண்டிருக்கிறாய். இதில் இருந்து எமது முஸ்லிம்கள், எங்களுடன் இருந்தவர்கள், எங்களுடைய ஊர்க்காரர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள் உன்னுடைய மாயாஜால வார்த்தையை பார்த்து ஏமாறுகின்றார்களே, இவர்களுடன் இறக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை பேசுகின்றோம். அதனால் இந்த மஜ்லிஸிலே இருந்து